ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ரெண்டு தக்காளி, 3 வெங்காயம், 1 கேரட்டு, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தேவையான அளவு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சு தேவையான 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு பேன் வச்சு சுடு தண்ணி கொதிக்க 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி சோயாபீன் மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க அதை போட்டு அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இடித்து அது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். இது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்ச பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி தக்காளி, பீன்ஸு, கேரட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த நல்லா ஃப்ரை ஆனதும் லைட்டாக 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது 1/4 ஸ்பூன் கலரிங் பவுடர், கேசரி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்து செஞ்சிங்கன்னா. இப்போது நம்ம கொதிக்க வச்சுருக்க மீல் மேக்கர் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை குக்கரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போது 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அரை எலுமிச்சம்பழம் எடுத்து சாறு சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி லேசாக கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு இறக்கி வச்சுடுங்க. இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம தயிர் ரைத்தா எப்படி செஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, 1/2 தக்காளி, 1 வெங்காயம், சின்னதாக 1 பச்சை மிளகா, 1 கேரட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு 4 விசில் குக்கர் விசில் அடங்கின உடனே அந்த விசில் எடுத்துகிட்டு நம்ம ப்ரெஷர் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், டேஸ்டியான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பளபளன்னு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வீடியோ போடலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா மெசேஜில் பண்ணுங்கள்.